ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஹெச் வேர்ல்ட். இன்றைக்கி எப்படி சிடிஆரோட ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம டோரண்ட் ஃபைல்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிடிஆரோட நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 6.50 GB இருக்குது, அதாவது 6.5 GB கிட்ட இருக்குது. இதை நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக சொல்ல போகிறேன். மேலே பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன் நான் ப்ரீமியம் தான். ஸோ 6.5 GB வரைக்கும் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ அந்த சைடில் உள்ள டாட்டை கிளிக் பண்ணால் ஏன் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் லோடிங் ஆகும். இதை டோட்டலாக நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணும்போது கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லிங்க் இருக்கும். இப்போ என்னோடய லிங்க் இது மாதிரி உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்களோட ஃபேஸ்புக், இமெயில், கூகுள் ப்ளஸ் இந்த மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை வாட்ஸ்அப்பில் கூட ஷேர் பண்ணலாம். அதை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா லிமிட்டட் டு 4 ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறேன் 4 ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 4 பேர் லாகின் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 500 MB வரைக்கும் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஆளுக்கு 500 MB, அப்போ 4 பேருக்கு கிட்டத்தட்ட 2 GB வரைக்கும் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டர்னு இருக்குது. ட்விட்டரில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது மூலமா ஒரு 500 MB கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கெட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிப்பாங்க. இப்போ உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. செகண்டு இவங்க கொடுக்குற லிங்க்கோட அந்த ட்வீட் பண்ணிவிட்டு உங்களோட ட்விட்டர் நேமை அதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிடணும். என்ட்ரு பண்ணிட்டு கீழே கிளிக் டு அப்படி டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், டன்னு. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு ஒரு 500 MB கிடச்சிரும். இந்த மாதிரி ட்விட்டர்லேருந்து ஒரு 500 MB நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். அது மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட பிளாக் இருக்கணும். நீங்கள் பிளாகர் வச்சுருந்தீங்கன்னா அது மூலிமா ஒரு 500 MB நீங்கள் கெட் பண்ண முடியும். 500 MBலேருந்து 1 GB வரைக்கும் நீங்கள் அதில் கெட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட் ஆர்டிக்கல் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது மூலிமா 500 MBலேருந்து 1 GB உள்ள அந்த MP வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படின்னு இப்போ நான் காமிக்கிறேன். கீழே அந்த கெட் ஃப்ரீ ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அது மினிமம் 15 வேர்ட்ஸாவது இருக்கணும். அது கீழே கன்ஃபார்மாக நீங்கள் இந்த லிங்க் கொடுத்துருக்கணும். இந்த லிங்க்கை நீங்கள் அதில் லிங்க்குன்னு போட்டு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் பிளாகை போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு URL இருக்கும். URL பார்த்தீங்கன்னா என் மேலே இருக்கும். இந்த மாதிரி உங்களோட பிளாகில் ஒரு URL இருக்கும். அந்த URL இதில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அதை பொறுத்து 500 MBலேருந்து இல்லை 1 GB வரைக்கும் கிடைக்கும். ஆமாம், நீங்கள் யூடியூப் வச்சுருந்தீங்கன்னா அதில் வீடியோ க்ரியேட் பண்ணுறது மூலியமாகவும் 1 GB வரைக்கும் கிடைக்கும். ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிட்டு அதில் இந்த லிங்க்கை சேம் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை கொடுத்துட்டு அந்த URL நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 GB வரைக்கும் யூடியூப்லேருந்து உங்களுக்கு இதில் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் டேட்டா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்டெஸ்ட், அதிலிருந்து நீங்கள் ஒரு 500 MB வரைக்கும் நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா இமேஜ் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். அதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு அதில் உள்ள URL நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இதிலேருந்து ஒரு 500 MB கிடைக்கும். இப்போ டோட்டலாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 500 MB, இதில் ஒரு 500 MB, இதில் ஒரு 500 MB, இதில் ஒரு 1 GB, டோட்டலாக இதிலே பார்த்தீங்கன்னா 2.5 GB இருக்குது. இதில் ஒரு 2 GB, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4.5 GB வரைக்கும் ஃப்ரீ ஸ்பேஸ் வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது 2 GB கொடுப்பாங்க. டோட்டலாக 6.5 GB வரைக்கும் ஃப்ரீ ஸ்பேஸ் எடுத்துக்கலாம் டோரண்ட் லிங்க்லேருந்து. இந்த 6.5 GB வரைக்கும் நீங்கள் உங்களோட டோரண்ட் ஃபைல் எதாவது வேணாலும் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நான் ப்ரீமியம், அதுக்கு மேலே நீங்கள் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா அப்டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 GB ஸ்டோரேஜுக்கு 513 ரூபாயும், 100 GB ஸ்டோரேஜுக்கு 737 ரூபாயும், 1 TB ஸ்டோரேஜுக்கு 1463 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி யாரும் பே பண்ணிலாம் நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஸோ இந்த 6.5 GB வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு ஈஸியாகவே நீங்கள் டோரண்ட் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.